ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/12/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மிகவும் மங்களகரமான சங்கமயுகம் இது. எதனால் இது மங்களகரம்? மனிதனாக இருக்கிற நீங்கள் உங்களை அப்படியே தேவதையாக மாற்றிக்கிறதுனால இது மங்களகரமான சங்கமயுகம். ஸோ இப்போ தான் நீங்கள் மாறணும். இப்போ அலட்சியமாக இருக்காதீங்க. 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்தமான நிலையை நீங்கள் அடையணும். நீங்கள் மட்டும் அடைந்தால் போதாது, ரொம்ப கீழான மனிதர்களை மேலான தேவதைகளாக மாத்திர சேவையும் செய்யணும். ஸோ அதனால தான் இந்த யுகமே மங்களகரமான மிக உயர்ந்த சங்கமயுகம்னு சொல்லப்படுது. எந்த குழந்தைகளுக்கு பாபாவோடு சேர்த்து மகிமை பாடப்படுது? யார் பாபா மாதிரியே ஆசிரியராகி பலருக்கு நன்மை செய்கிறதுக்கு கருவி ஆகிறாங்களோ அவர்களுடைய மகிமை பாபாவோட மகிமையோடு சேர்த்து பாடப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபாவுடைய மகிமை அவர்களுடைய மகிமையாகவே இருக்குது. ஸோ பாபாவுடைய மகிமை பாடுவாங்க, ஆனால் அது பாபாவோடு சேர்ந்து சேவை செய்த குழந்தைகளுக்கும் அது பொருந்தும். இப்போ யோசிச்சு பாருங்க, குணாநிதியே குருவே சரணம் அப்படின்ட்டு பிள்ளையார மகிமை பாடுறாங்க. உண்மையிலே குருவாக இருக்கிறதெல்லாம் சிவபாபா தானே, குணத்தின் கடலாக இருக்கிறது சிவபாபா தானே. ஆனால் அவரை மாதிரியே நம்மளும் மாறி இந்த சேவையும் பண்ணுறதுனால அந்த குருன்ற போஸ்ட்டை நமக்கும் கொடுத்து மகிமை பாடுறாங்க பக்தர்கள். செய்பவர் செய்விப்பவர் பாபா. அவர் நிறைய பேருக்கு குழந்தைகள் மூலமாக தான் நன்மை செய்கிறார். அதனால தான் அவரோடு சேர்த்து குழந்தைகளுக்கும் மகிமை பாடப்படுது. மனிதர்கள் சொல்கிறாங்க, பாபா இன்னார் என் மீது கருணைப்பட்டு இந்த ஞானத்தை கொடுத்தார், இப்போ நான் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டும் பாருங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆசிரியர் ஆகாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இல்லை, எத்தனை பேர் உங்கள் மூலமாக ஞானம் அடைகிறாங்களோ அல்லது உங்களுக்கு சமமாக உங்கள் மூலமாக ஆகுறாங்களோ அவர்களுடைய ஆசீர்வாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நன்மை செய்யணும், பிறருக்கு ஞானத்தை கொடுத்து வார்த்தையினால், எண்ணத்தினால், செயலினால் அப்பாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உறவு தொடர்பின் மூலமாக எல்லாத்துலேயும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களை பார்த்து கேட்குறார். முதல்ல அவர் புரிய வச்சுட்டு பிறகு தான் உங்ககிட்ட கேட்குறார். அதே மாதிரி கடைசி நேரத்தில் கூட அந்த விசாரணை குழுவும் அப்படித்தான். இல்லை, இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஞானத்தை கொடுத்துட்டு ஏன் தப்பு செஞ்சேன்னு கேட்பார் கடைசியில். தண்டனையும் அப்படித்தான். காட்சி காட்டி பாரு, உனக்கு புரிய வச்சேன்ல, அதை நீ படிச்சுட்டு போய் தப்பு பண்ணியிருக்கிற பாரு, அதை நீயே சொல்லி கொடுத்துட்டு நீ சொல்லி கொடுத்ததை பார்த்து பலர் மாறி இருக்கிறாங்க, ஆனால் நீ விழுந்திருக்கிற பார் அப்படின்னு காட்டுவார். ஸோ குழந்தைகள் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிலர் கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பா யாருன்னு அவங்க முதல்ல அடையாளமாவது கண்டுக்கிட்டு இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் எங்கும் நிறைந்தவர்னு எப்படி சொல்கிறீங்க? பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ அவர் அடையாளம் கண்டுக்கிட்டு பிறகு சொல்லுங்கள், அவர் எங்கும் நிறைந்தவரா அல்லது எங்கு நிறைந்தவர்னு, எங்கு இருப்பவர்னு சொல்லுங்கள். எங்கு வாசம் செய்பவர்? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்னு தெளிவாக சொல்கிறாங்க.
கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த பாதிரியார்களே இங்கேயே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரேயரே அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. ஒருத்தருக்கு அப்பாவை பற்றியே தெரியல அப்படின்னா அவர் இருக்கிற இடம் எப்படி தெரியும்? சூப்பராக கேட்டார். லவ் யூ பாபா. இல்லையா, ஒரு நடிகர் இருக்கிற இடம் எந்த இடம், அது தப்பாக சொன்னால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த நடிகர் யாருன்னாவது தெரியும்ல. இங்கே உங்களுக்கு அப்பாவே யாருன்னு தெரியாது, அப்புறம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மாதிரி பாயிண்ட். லவ் யூ பாபா. அவங்க பாட்டுக்கு கண்ணு மூடிட்டு கடவுள் எங்கும் நிறைந்தவர், அவர் பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அவருக்கு பேரும் கிடையாது, ரூபமும் கிடையாது, உருவமும் கிடையாது. அப்போ அவர் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லாத ஒருத்தர் இருக்கிற இடத்த பற்றி அவர்கள் எப்படி யோசிக்க முடியும்? பேரும் இல்லை, ரூபமும் இல்லை, அப்போ இடம் மட்டும் எப்படி இருக்கும்? உருவமே இல்லாத ஒருத்தர் எப்படிப்பா எல்லா இடத்துலையும் இருப்பார்? சூப்பரான பாயிண்ட்டு இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியுது. ஏன்னா அவருடைய அறிமுகத்தை குழந்தைங்களுக்குத்தான் பாபா கொடுக்கிறார். பிறகு அவர் இருக்கும் இடத்தை பற்றிய அறிமுகத்தை புரிய வைக்கிறார். நான் அங்கிருந்து இங்கே இந்த பிரம்மா உடல் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னை பற்றிய அறிமுகத்தை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருடைய அப்பா நான் தான். என்னைத்தான் பரமபிதான்னு கூப்பிட்டீங்க. ஆனால் இந்த தந்தையை பற்றி உங்கள் யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஒருவேளை அப்பாவுக்கு பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, காலம் கிடையாது, இடம் கிடையாதுன்னா அவருடைய குழந்தைங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் இருக்கும்? அப்பா பேரு ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னா குழந்தை எங்கேருந்து வந்திருப்பாங்க? குழந்தைங்க இருக்கிறாங்க தானே, அப்பான்னு கூப்பிடுறீங்க இல்லை? ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்பா இருப்பார் தானே. அப்போ கண்டிப்பாக அவர் பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுன்றது நிரூபணமாகுது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் பேருரூபம் இருக்குதே, எவ்வளோ சூக்ஷ்மமாக இருந்தாலும். வானம் கூட சூக்ஷ்மமாக இருக்குது, இருந்தாலும் அதுக்கு வானம்னு ஒரு பேர் இருக்குதே. ஸோ வெற்றிடம் அதிசூக்ஷ்மமாக இருக்குது. பாபா அதை விட ரொம்ப ரொம்ப அதிசூக்ஷ்மமாக இருக்கிறார். அதனால தான் பார்க்க முடியல. அது ரொம்ப சின்னதாக இருக்கார். ஸோ குழந்தைங்க இவர் உடலில் ஒரு அதிசய நட்சத்திரம் பிரவேசமாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆத்மானும் சொல்கிறாங்க. இல்லை, பாபாவும் அதிசய நட்சத்திரம், அவர் பரமாத்மா. மற்றபடி நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மாவும் அதிசய நட்சத்திரம் தான். நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஆத்மா வந்தாலும் அதுவும் அதிசய நட்சத்திரம் தான். பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார். அதுதான் அவருடைய இடம், வசிப்பிடம். பரந்தாம நிவாசி, பரந்தாமன் அப்படிங்கிறது உண்மையில் அவருக்கு தான் அந்த பேரை கொடுக்கணும். ஸோ கடவுளை நினைத்தாலே அவர்களுடைய பார்வை மேலே போகுது, விரல் மேலே தான் காட்டுது இல்லையா? மேலே பார்த்து தான் வணங்குறாங்க எல்லா மதத்துலேயுமே. ஸோ அப்போ அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகுது. பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறாங்க.
அப்படி சொல்லிட்டு அவர் பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டோர்னு சொல்கிறது அறியாமை. பாபாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானமுடையவர். ஞானத்தை அடையிறதுனால அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். பரம்பொருள் மகாவிஷ்ணு கேட்குறாங்க, நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்களான்ட்டு. தெரியலையே அப்படின்றாங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்கு எப்படிங்க அளவுகோல் அப்படிங்கிறார். அப்போ ஞானம்னால கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அவர் கடவுளை பற்றி என்ன தெரியும்? இல்லை நாகராஜன் சாதுக்கு தான் என்ன தெரியும்? மேலே இருக்கிற பிரபஞ்சத்துக்கு தான் தெரியுமா நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கிறோன்ட்டு. ஸோ அப்போ கடவுளை பற்றியே தெரியாது. நீங்கள் கூட அதே மாதிரியே அறியாமையில் தான் இருந்தீங்க இதுக்கு முன்னாடி. அப்பாவை பற்றியும் தெரியாது, உங்களை பற்றியும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா அப்படின்ட்டு. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள்னு சொல்லப்படுது. ஆனால் கண்டிப்பாக இருக்குது. அழிவற்றதுனால இருக்குதுன்னு தானே அர்த்தம். இல்லை ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னா இருக்குதுன்னு தானே அர்த்தம். கீதையில் இருக்குது இல்லை, ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்ட்டு. இப்போ ஆத்மாவின் தந்தையும் அப்படித்தானே இருப்பார், பரமாத்மாவும். அழிவற்ற அப்படின்னு சொல்கிறது ஆத்மாவுடைய பேர் கிடையாது. அழிவற்றனா அழிக்க முடியாததுன்னு அர்த்தம். ஸோ அப்படியும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அவினாஷி அப்படின்னா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதேமாதிரி சனாதனம் அப்படின்னா அழிவற்ற, அது ஆத்மா. ஆத்மா அழிவற்றது, அதுக்காக ஆத்மாவுடைய பேர் அழிவற்றது கிடையாது, அதோடைய தன்மை அழிவற்றது, அவ்வளோதான். அது ஒரு பொருள் கண்டிப்பாக, ஏதோ ஒன்று அது இல்லையா ஆத்மா. ஸோ இது ஆக்சுவலாக பாருங்கள், நேற்று தான் ஒரு பிரதர் கேட்டார், பாபா இன்றைக்கி இதில் சொல்கிறார். ஆத்மாவை பற்றி கேட்கல, பரமாத்மாவோ ஆத்மாவோ எதனால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க பிரதர். அப்படின்னா எதனால் ஆனதுன்னு தெரிஞ்சால் தான் செஞ்சிடுவாங்களே எல்லோரும் இல்லையா. மொத்தத்தில் இந்த பஞ்ச தத்துவத்திலேருந்து விடுபட்ட ஒரு பொருள், அதனால தான் அதை வெட்ட முடியல, எரிக்க முடியல, நினைக்க முடியல. ஸோ அது என்னன்னு தான் சொல்கிறது, அது ஒன்றுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அது பொருள்னா கூட அது ஜடம்ன்ற அர்த்தத்தில் வந்துடும். எப்படி கடவுளை வர்ணனை செய்கிறது கஷ்டமோ, அதே மாதிரி ஆத்மா வர்ணனை செய்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஆத்மான்னு சொல்லலாம், ஆனால் அந்த ஆத்மா எதனால் ஆனது, என்ன பொருள்னால் ஆனதுன்னா என்ன சொல்ல முடியும். ஸோ பாபா தெளிவாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, யாரை நான் குழந்தைன்னு கூப்பிட்றேனோ அவங்க அழிவற்ற ஆத்மாக்களைத்தான் நான் கூப்பிட்றேன். உடம்பை கூப்பிடவே இல்லை. அவர் பாட்டியையும் இனிமையான குழந்தைன்னு தான் கூப்பிடுவார், தாத்தாவையும் அப்படி தான் கூப்பிடுவார், இளைஞனையும் அப்படி தான் கூப்பிடுவார், குழந்தையும் அப்படி தான் கூப்பிடுவார். அவர் பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களின் பரமபிதா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு இருக்குது பாருங்கள். கடவுளே வந்து தன்னுடைய அறிமுகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அது இந்த முழு கல்பத்தில் ஒரே ஒரு தடவை தான் நடக்குது. அப்போ அவரும் வந்துட்டாரா, அப்போ அவரும் நடிகர் தான், அவரும் ஒரு நடிகராக இருக்கிறார். ஸோ அவருடைய பாகத்தை எப்படி நடிக்கிறார் உடலற்றவர் அப்படின்றது உங்கள் புத்தியில் இருக்குது. பிரம்மா உடலை கடன் வாங்கி நடிக்கிறார். என்ன நடிக்கிறார், என்ன காரியத்தை செய்கிறாரு? பழைய அழுக்கான ஆத்மாக்களை புத்தம் புதியதாக தூய்மையான ஆத்மாக்களாக மாற்றுறார். அதனால் நீங்கள் எடுக்க போகிற உடல் கூட சொர்க்கத்தில் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆத்மா அழுக்காக இருக்கிறதுனால இங்கே உடல் அசிங்கமாக கிடைக்குது, ஆத்மா அழகான உடனே அங்கே உடலும் அழகாக கிடைக்கும். இது உங்களுடைய புத்தியில் இருக்குது. பாபா பாபான்னு சொல்கிறீங்க இல்லையா.
கடவுளை அப்பா அப்பான்னு சொல்கிற பாகம் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்கிறார். எத்தனை கோடி முறை சொல்லலாம் அப்பா அப்பான்னு, இல்லையா? மனுஷனெல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லியிருக்கிறோம். தேவதையை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, மனுஷன், அதுவும் கலியுக மனுஷனை, நமக்கு துக்கத்தை கொடுத்த மனுஷனை, ஸோ நமக்கு 5000 வருடம் அல்லது 2500 வருடத்திற்கான சுகத்தை கொடுப்பவரை எத்தனை தடவை வாய் நிறைய அப்பா அப்பான்னு கூப்பிடணும். யோசிச்சு பாருங்களேன். பாபா நம்மளை குழந்தைன்னு கூப்பிட்ட அளவு கூட நம்ம பாபான்னு கூப்பிட்டுருக்க மாட்டோம். கூப்பிடுங்க. ஸோ உடம்பு சரியில்லைனா மட்டும் பாபா பாபா, அது ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முருகா முருகா ஏசப்பா ஏசப்பான்னதுக்கு பதில் அது ஒரு சப்ஸ்டியூட். பட் அன்பா பாபான்னு கூப்பிட்றது இருக்குது இல்லை, வழியில் ஏதோ ஒன்று பெணாத்தனமேன்ட்டு பெணாத்துறது வேறு. அது அன்புன்னு சொல்ல முடியாது. என்னை காப்பாற்றுன்னு கதறீங்க. ஆனால் அன்பாக இருக்கிறது நீங்கள் நல்லா இருக்கும்போதே கூப்பிடும்போது தான் அது அன்புன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த பாகம் இப்போ தான் நடக்குது. ஆத்மாக்கள் சொல்கிறாங்க, பாபா குழந்தைகளை தங்களுடைய அமைதியான வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். அங்கேருந்து பிறகு சாந்தி தாமத்துக்கு நாம் போயிடுவோம். ஏன்னா கீழே வந்த உடனே துக்கதாமம் இருக்காது எப்போவுமே, இல்லையா? இறந்து பிறக்கும்போதே மறுபடியும் சுகமாக தான் இருக்கும். சரீரத்தை விடும்பொழுது இருந்த துக்கம் பிறக்கும்போது கண்டிப்பாக இருக்காது. அப்பயே துக்கம் இருக்குதுன்னா அது இறக்கும்போது எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ முதல்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டு பிறகுதான் துக்கம் வருது. புது உலகத்தில் சுகமே சுகம்தான் இருக்கும். ஒருவேளை இப்போ அந்த தேவதைகள் இருக்கிறாங்க அப்படின்னா சரி, சொர்க்கத்தில் தேவதைகளை போய் அவங்க வாழும் பொழுது நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொர்க்கத்தில் வசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்கே போகணும்? சொர்க்கத்தில் போய் கேட்டால் தான் தெரியும். போய் ஜடச்சிலையை போய் கேட்டால் அது என்ன பேசும்? ஸோ அதனால் பாபா சொல்கிறார், அவங்க தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். நீங்கள் சொல்லலாம், ஏன்னா பாபாட்ட ஞானம் கிடைச்சிடுச்சு இல்லையா? நாங்கள் தான் தேவதைகளாக இருந்தோம், சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு 84 பிறவி சக்கரம் சுற்றி சுற்றி அனைத்தையும் இழந்து மீண்டும் அனைத்தையும் பெறுவதற்காக இந்த சங்கமயுகத்தில் இருக்கிறோம். இது மிக உயர்ந்த சங்கமயுகம். இங்கே தான் மாற்றம் நடக்குது. இங்கிருந்து சொர்க்கத்துக்கு மாறுவதற்காக நம்மை நாம் மாற்றிக்கிறோம், தேவதைகளாக, தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக. நாம் உத்தம புருஷர்களாக மாறிட்டு இருக்கிறோம் இந்த சங்கம யுகத்தில். 5000 வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி சதோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறீங்க. எல்லோருமே வரிசைக்கிரமமாக சதோ பிரதானம் ஆகுறீங்க. ஆத்மாக்களுக்குத்தான் இந்த 5000 வருட நடிப்பு கிடைக்கிது, மனிதர்களுக்கு கிடைக்காது. மனிதர்கள்ன்றது ஜீவாத்மா, உடலோடு இருக்கிறது. உடலோட அங்கே நடிப்பு ஆத்மாவில் இருக்குது. அது எந்த உடம்பு எடுத்தாலும் அது நடிக்க தான் போகுது. ஸோ உடம்புக்கு கிடையாது பாகம், ஆத்மாவுக்கு. ஸோ ஆத்மாவாகிய நான் இந்த பாகத்தை பெற்றிருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் பாபாவுடைய வாரிசு. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லி சொல்லி பழகணும், உங்களை நீங்களே, பிறரையும் கூட.
ஜென்ரலாக வாரிசுகள்னு ஆண் குழந்தையத்தான் சொல்லுவாங்க, பெண்களை சொல்ல மாட்டாங்க. இப்போ சமீபமாக தான் பெண்களும் வாரிசை ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஆத்மாக்களாகிய நாங்கள் எல்லோருமே ஆண்கள் தான் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உறுதியாக புரிஞ்சிக்கணும். அப்போ தான் பாபாவுடைய சொத்து நான் அடையக்கூடிய உரிமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லோருக்கும் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையிறோம். மற்றபடி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை மகன்களுக்குத்தான் எல்லைக்குட்பட்ட தந்தைகள் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சட்டத்தை மாற்றினது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வெட்டு குத்து கொலைன்னு நடக்கிறது. இன்னொன்று, ஆத்மாவுடைய குணமும் அப்படி மோசமாயிடுச்சு. திரும்புகிற பக்கமெல்லாம் நேற்று பார்த்தீங்கன்னா நியூஸில் ஒரு பொண்ணுடைய அண்ணன், அந்த பொண்ணுடைய தம்பி எல்லாம் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. மனைவி கூட இல்லை, இந்த பொண்ணும் கணவன் கூட இல்லை. எல்லோரும் அப்பா கூட இருக்கிறாங்க. அப்பா இறந்துட்டாங்க. இறந்தோடனே அப்பாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன், சொத்து எனக்கு தான் வேணும்னு சொன்னோடனே மீதி 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க. உடனே அண்ணன் அண்ணன் இத்தனைக்கும் போலீஸ் ஆஃபீஸர், தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது துப்பட்டாவால் கழுத்து நெரிச்சு கொண்டாலாம். தம்பியே ஏதோ ஒரு கால்வாயில் எதில் தள்ளி விட்டு கொண்டாலாம். பாருங்கள், உலகம் எவ்வளோ மோசமாகிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் இல்லையா? பாபா சொல்கிற மாதிரியே இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக இருப்போம். எதன் மீது ஆசை வச்சாலும் முடிஞ்சு போச்சு. முயற்சி பண்ணுறதுக்கு நாம் இருக்க மாட்டோம் இந்த உடம்பில். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி சில ஆத்மாக்கள் எப்போவுமே பெண்களாக பிறப்பாங்க, சில ஆத்மாக்கள் எப்போவுமே ஆண்களாக பிறப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ற. எல்லா ஆத்மாவும் ஆண் உடலும் எடுத்திருக்கும், பெண் உடலும் எடுத்திருக்கும். ஆனால் நமக்கு அதை நினச்சி பார்க்கணும். அதுதான் ஆச்சரியம் இல்லையா? குழந்தையாக பார்க்கும் பொழுது, பிறந்த குழந்தைய பார்த்த உடனே, முகத்தை பார்த்த உடனே ஆனா பெண்ணான்னு கண்டே பிடிக்க முடியாது. அதேமாதிரி ஒரு நல்ல வயசாகும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணான்னு முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. மேபி ஹேர் ஸ்டைலு முடி நிறையா இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆண் மாதிரியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு. அப்போவுமே ரொம்ப வயசானாலும் இல்லை, 40 வயசானாலே அந்த முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும், முடி கட் பண்ணிட்டா. ஸோ இப்போ ஆத்மாக்கள் எல்லோரும் ஆண்களே. ஸோ இதை தான் நம்ம பாபா டச் பண்ணி சமீபமாக 2 வீடியோ இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் போட்டிருப்போம். ஓரினச் சேர்க்கையாளர்களை கடவுள் வெறுக்கிறாரா? பைபிள் குரானில் ஓரினச் சேர்க்கை ரொம்ப தவறுன்னு இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, எல்லோரும் ஆண் இல்லையா? ஆத்மான்னு பார்க்கும்போது எல்லாமே ஆணு தான். அப்போ கணவன் மனைவி காமத்தில் ஈடுபட்டால் உண்மையிலே ஆணோடு காமத்தில் ஈடுபடுறது. அப்போ அது ஓரினச் சேர்க்கை தானே. அப்போ காமத்தை தான் அவர் தவறுன்னு சொன்னது தான் ஆத்மான்ற ரீதியில் அது ஓரினச் சேர்க்கை ஆகிடுது. ஸோ அதைத்தான் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. ஸோ இப்போ எல்லா ஆத்மாக்களும் ஆண்களே, ஒரு தந்தை கிட்ட இருந்து தான் எல்லா ஆத்மாவுக்கும் ஆஸ்தி கிடைக்கிது. ஏன்னா எல்லோரும் மகன்கள் தான். அனைத்து மகன்களுக்கும் அப்பா யார்? ஒருவர் தான், பரமபிதா. ஸோ பாபா சொல்கிறாரு, ஹே குழந்தைகளே, ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் ஆண்களே. நீங்கள் என்னுடைய ஆன்மீக குழந்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மான்ற குழந்தை, ஆத்மாவைத்தான் பாபா ஆன்மீக குழந்தைன்ற. ஆண்களும் பெண்களும் பாகத்தை நடிப்பதற்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா அப்போ தான் மக்கள் தொகை இனவிருத்தி நடக்கும்.
சொர்க்கத்தில் தூய்மையாக குழந்தை பிறந்தால் கூட திருமணமான பிறகே குழந்தை பிறக்குது. அங்கேயும் ஒரு ஆண் தேவைப்படுறோம். அப்படி ஆணை வெறும் ஆணாகவே படைத்தாலும் இனவிருத்தி நடக்காது, வெறும் பெண்ணாகவே பிறந்தாலும் இனவிருத்தி நடக்காது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, வேறு யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் சும்மா எல்லோரும் சகோதரர்கள் சகோதரத்துவம் சொன்னாலும் எந்த விதத்தில் எல்லோரும் சகோதரர்கள்னு அவங்களுக்கு தெரியாது. அதுவும் எல்லோரும் சகோதரர்கள்னுவாங்க, சகோதரிகள் அது பெண்களை ஒரு லிஸ்ட்லேயே எடுத்துக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. எல்லோரும் சகோதரிகள் தானே சொல்லணும், அது சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் சகோதரர்கள்ப்பா, நீ நானும் அண்ணன் தம்பி தான் ஒரு பாட்டு வரும். அண்ணன் தங்கச்சின்னு வரல பாருங்க. அப்போ ஆனால் அது கரெக்ட் எப்போ ஆத்மான்ற ரீதியில். ஆனால் அவங்க ஆத்மான்னு உணராமலே சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி சகோதரர்கள்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நாம் சொல்கிறோம், பாபா உங்கள் கிட்டேருந்து எண்ணற்ற முறை நாங்கள் ஆஸ்தியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஆத்மாக்களாகி உங்களுக்குள்ள உறுதியாக பதிவாகி இருக்குது, நல்லா ஆழமாக பதிவாயிடுச்சு. கண்டிப்பாக ஆத்மாக்கள் தன்னுடைய அப்பாவை நினைவு பண்ணும். பாபா கருணை வைங்க அப்படின்ட்டு. பாபா இப்போ வாங்க, நாங்கள் எல்லோரும் உங்களுடைய குழந்தை ஆகிடுறோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களுடைய உடலை மறந்து, உடலின் உறவுகளை மறந்து உங்களை மட்டும் நினைவு செய்வோம் அப்படின்னு ஆத்மா சொல்லி இருக்குது இல்லையா? அதையெல்லாம் பாபா காட்சியாக காட்டுவார். நம்ம எப்படியெல்லாம் பக்தி பண்ணோம், எல்லாத்தையும் விட்டுறோம் பாபா, இந்த உடம்பை கூட விட்டுறோம் பாபா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய குழந்தைய நாங்கள் மாறிடுறோம், உடலின் உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றோம், நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வந்துட்டார். ஆனால் வந்தவர் எப்படி வந்திருக்கிறார்? திருடன் மாதிரி. பைபிளில் போட்டிருக்கோம், திருடன் மாதிரி வருவார். ஏன்னா அவர் இருக்கிறது தெரியலையே யாருக்கும். ஞானத்தை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். அதான் பைபிளில் தேவனிடம் வார்த்தை இருந்தது, தேவனாய், அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அது சூப்பராக வரும், நம்ம ஞானத்தை வைத்தே வரும். அதிலிருந்து எல்லாம் உருவானதுன்னு வருது. அப்போ கடவுள்கிட்ட இந்த ஞானம் இருக்குது. இந்த ஞானமே கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? ஏன்னா அவரை பார்க்க முடியாது. இந்த ஞானத்தை வச்சு தான் அவரே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக தான் நாம் எல்லாம் படைக்கப்படுறோம். பாபா புரிய வைக்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க. நீங்கள் எப்படி அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியை அடையிறீங்க, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி தேவதை ஆகுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இல்லை? எப்படி அடைஞ்சேன்னு தெரிஞ்சுக்கணும்ல? அதுக்காக தான் சொல்கிறார் 5000 வருட காலச்சக்கரத்தை. அதை எப்படி இழந்தோம் அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மாயா எவ்வளோ மோசமானது, எப்படி வந்ததுன்னே தெரியல, அனைத்தையும் பறிச்சிட்டு போயிடுச்சுன்ட்டு. நம்ம குழந்தையாக இருக்கும்போது இருந்த உலகம் இப்போ இருக்குதா? மனிதர்களுடைய குணம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. எப்படி இது மோசமாச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த உலகத்துலேருந்து நம்ம விலகி இருக்கிறோம். நம்மை பிச்சைக்காரியாக ஆக்கிடுச்சு இந்த மாயா. அதனால் விலகி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் இந்த உலகத்திலிருந்து எதையும் வாங்கி சாப்பிடாதீங்கன்றார். ராமருடைய மகன் லவகுசா சொல்லுவாங்க, அயோத்தியில் ராஜா விருந்துக்கு ஏற்படுவார். ராமர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவார் அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, மன்னிச்சிடுங்க, நாங்கள் இந்த அயோத்தியாவில் சாப்பிட மாட்டோம், ஏன்னா என்னுடைய அம்மாவை அவமானப்படுத்தியது இது அப்படின்ட்டு. இல்லையா? தூய்மையான அவமானதானப்படுத்துகிறாங்க எல்லா இடத்துலையும். அப்போ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாமா?
அது ஒரு சூப்பரான யுக்தி இல்லை. வைப்ரேஷன் இதெல்லாம் அப்புறம். மதியாதர் வாசல் மிதியாதேன்னா தூய்மையை உலகத்தில் எவன் மதிக்கிறான்? அப்போ அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்லாமா? காசு கொடுத்து கூட. நாம் யாருக்கிட்ட இருந்து சொர்க்க ஆஸ்தியை அடையிறோன்றத இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். பாபா சொர்க்கவாசி கிடையாது, குழந்தைங்களைத்தான் அப்படி ஆக்குறார் இல்லையா? சொர்க்கத்தில் வசிப்பவர் கடவுள் கிடையாது, சொர்க்கத்தில் வசிப்பவர் நாராயணன். சொர்க்கத்தை உருவாக்குறார், அதுக்கு தகுதிப்படுத்துறார் கடவுள் சிவபாபா. பாருங்க, கடவுள் வருவதே நரகத்தில் தான். நரகத்தில் வர்றதுனால தான் புராண கதைகள் எல்லாம் சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்குது. சொர்க்கத்தில் இருந்தால் ஏன் சோக கீதம் வாசிக்க போகிறாங்க? ஏன் அவ்வளோ துக்கமாக இருக்க போகுது? இப்போ கடவுள் வருவது துக்கம் நிரம்பிய இந்த நரகத்தில். ஏன்னா நீங்கள் நல்ல தம பிரதானம் ஆன பிறகு தான் பாபாவையே கூப்பிட்டீங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு. காப்பாற்ற வந்துட்டார். இந்த உலகமே தம பிரதானமாக இருக்குது. ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சதோ பிரதானமாக இருந்துச்சு, உங்களுடைய ராஜ்யமாக இருந்தது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். இது சாதாரண மனிதன்லேருந்து உயர்ந்த தேவதையாகக்கூடிய படிப்பு. ஸோ அதனால தான் இந்த படிப்புடைய மகிமைன்னு கூட சொல்லலாம். கடவுளுக்கு மனிதனை தேவதையாக்க அதிக நேரம் எடுக்காதுன்றது இல்லை, இந்த படிப்பின் மூலமாக தானே மாத்துறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தன்மையை சில வருடங்கள்லே எடுத்துகிட்டு வராரு பாபான்னா அது என்ன மாதிரி படிப்புன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்போ குழந்தை ஆகுறீங்களோ பாபாவுக்கு, அப்போ தான் அவருடைய வாரிசு ஆகுறீங்க. எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகளே. அதாவது நம்மளை பிரம்மகுமாரி குழந்தைகளை சொல்கிறார். ஆத்மாக்களாக நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகளே, அதனால் உங்கள் எல்லோருக்கும் நான் ஆஸ்தியை கொடுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். உங்களுடைய வாசஸ்தலம் கூட அதே பரந்தாமம் தான். நீங்கள் வசிக்கிற இடமும் பரந்தாமம் தான். சத்தத்தை கடந்த இடம், எந்த விதமான சத்தமும் இல்லாத இடம். அதை நிராகார உலகம்னு சொல்லலாம். எல்லா ஆத்மாக்களும் அங்கே தான் வசிக்குது. சூரியன், சந்திரன் இதையெல்லாம் கடந்து இருக்குது உங்களுடைய இனிமையான அமைதியான வீடு. அதுக்காக நீங்கள் அங்கே போய் சதா காலமும் உட்காந்துட முடியாது. அங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க? அது ஒரு ஜடமான ஒரு நிலைன்றார். உயிர் தான் போகுது, ஆனால் உயிரற்ற நிலையில் இருக்குது. அதுதான் மரணம்னு சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது. ஆத்மா அங்கே போய் உட்காந்துட்டு இருக்குது பாருங்க, அதைத்தான் மரணம் இல்லையா? அதை எந்த அளவுக்கு பாவம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயே கிடக்கும். ஸோ ஆத்மா அதோடைய பாகத்தை நடித்தால் தானே அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்றதே அசையாமல் இருக்கும் பொழுது தானே சொல்கிறோம். உடம்புக்குள்ளேயும் எந்த அசைவும் இல்லை, வெளியிலையும் எந்த அசைவும் இல்லைன்னு போது தான் இறந்துட்டாங்கன்றோம். ஸோ அதே மாதிரி தான் ஆத்மா அங்கே போய் இருக்க போகுதுன்னா அது செத்து போச்சுன்னு தானே சொல்ல முடியும். ஸோ அப்போ செத்து போனது உயிர்த்து வர்றது அப்படின்னா அது மேலே தான் குறிக்கும் இல்லையா? ஆத்மா செத்து போன நிலையில் இருக்கிறது டம்மால்னு எழுந்திரிச்சு வருது. ஆத்மா நடித்தாதான் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மா உயிரோட்டமாக இருக்குது. ஆனால் அது எப்போ தன்னுடைய பாகங்களை நடிக்கலையோ அப்போ அது ஜடமாக இருக்குது. கோமாவில் ரொம்ப நாளைக்கு இருந்தாலோ அல்லது ரொம்ப வலியில் இருந்தாலோ
கருணை கொலை பண்ணுறது வந்து சட்டப்படியே நிறைய நாடுகள் அனுமதிச்சிருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இல்லையா? எதுவுமே பண்ண போகிறது இல்லைன்னும் போது எதுக்கு வேஸ்ட்டாக அவங்களுக்கு நம்ம காசு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதான் பாபா சொல்கிறார். அப்போ ஆத்மாவுக்கு மரணம் இருக்குதான்னா அது பாகத்தை நடிக்கலைன்னா அது மரணம்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இங்கே கூட நீங்கள் கையை காலை அசைக்காமல் நின்றுட்டு இருந்தால் என்னடா ஜடம் மாதிரி நின்றுட்டு இருக்கிற அப்படி தானே கேட்பாங்க. அங்கே வந்து இயற்கையான அமைதி இருக்கும். ஸோ ஆத்மா செத்துப்போன மாதிரி இருக்கும், உயிரற்ற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த பாகத்தையும் அங்கே நடிக்காது, எதையும் நினைக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ உண்மையான அழகு நீங்கள் நடிக்கிற பாகத்தில் தான் இருக்குது. சும்மா போய் உட்காந்துட்டு இருக்கிறதுல என்ன அழகு இருக்குது? கடவுள்கிட்ட போகிறது ஒரு லட்சியமா? கடவுள் இங்கே வராரு பாருங்க, அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் அங்கே அதிசயமே. மேலே எல்லாரும் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் பாபா கேட்குறாரு, அந்த சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருந்துடும்? நடிப்பே இல்லைன்னா என்ன அழகு? ஒரு வீட்டில் ஒரு பையன் கோம ஸ்டேஜில் இருந்தால் அது அழகுன்னுவீங்களா? பரிதாபமாக பார்ப்பாங்க எல்லோரும் இல்லையா? அந்த மாதிரி தான் அங்கே ஆத்மா இருக்க போகுது. அதில் என்ன அழகுன்றார் பரந்தாமத்தில். அங்கே சுகதுக்கத்தை அனுபவம் செய்ய முடியாத நிலையில் இருக்கும். சுகத்தையும் அனுபவம் பண்ண முடியாது, துக்கத்தையும் அனுபவம் பண்ண முடியாது. கடவுளுக்கே மகிமை அங்கே இருக்கிறதுனால இல்லை, இங்கே வர்றதுனால தான். ஸோ அதனால் பாபா கேட்குறார், அங்கே எந்த பாகமுமே ஆத்மா நடிக்காது பரந்தாமத்தில்னா அது அங்கே இருந்து என்ன, இல்லாட்டினா என்ன? இப்போ இங்கேயே வந்து உடல் எடுத்து அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இருந்து என்ன, இல்லாட்டினா என்ன? அதனால் என்ன நன்மை அங்கே இருக்கிறதுனாலன்னு கேட்குறார் இல்லையா? எல்லாம் முக்தி அடையணும், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், பிறவா நிலை அடையணும். ஸோ என்ன கேட்குறாங்கன்னே பாவம் அவங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் முதலாக கீழே ஓடி வந்து சுகத்தின் பாகத்தை நடிக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் ஏற்கனவே பாகம் கொடுக்கப்பட்டு இருக்குது இல்லையா? ஏற்கனவே நிரப்பிட்டு தான் போகிறீங்க 5000 வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே. ஸோ இது புரியாமல் சிலர் நான் மோட்சம் அடையணும், பிறவா நிலை அடையணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுதான் என்னுடைய விருப்பம், லட்சியம், எனக்கு சொர்க்கமாக வேண்டாம், நரகமாக வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்களே, நீர்க்குமிழி மாதிரி ஆத்மா, கடவுள் வந்து கடல் மாதிரி அப்படியே கடவுளோட கரைஞ்சிடும். அப்போ ஆத்மா அழிஞ்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆத்மாவே இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் வந்துடுமே. அப்போ கீதையே பொய்ன்னு வந்துடும்ல. ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, கரைக்க முடியாதுன்னு வருது. அப்புறம் எப்படி நீர்க்குமிழி உதாரணம் நீங்கள் கொடுக்க முடியும்? ஆத்மாவிற்கு நடிப்பதற்கு எந்த பாகமும் இல்லை என்றால் அதை ஜடம்னு தானே சொல்ல முடியும். சூப்பராக சொல்கிறார் இல்லையா? கல் கம்முன்னு இருக்குது, அதே மாதிரி ஆத்மாவும் கம்முன்னு இருந்தால் அது ஒரு ஜடம் தானே சொல்ல முடியும். ஸோ அது வந்து உயிரோட்டமாக இருந்தால் கூட அங்கே ஜடமாகவே இருக்கிறதுனால என்ன நன்மை? இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எல்லாருமே அவங்களுடைய பாகத்தை நடிச்சு தான் ஆகணும். அவங்களுக்குன்னு பாகம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சுகத்தின் பாகத்தை நடிச்சிட்டு நரகத்துக்கு வரப்போகிறீங்களா அல்லது எப்பயுமே நரகத்துக்கு மட்டுமே வரப்போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. இன்னொன்று, நம்ம துக்கத்தை அதிக காலம் அனுபவித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்க மொத்தமாக சேர்த்து கடைசியில் அனுபவிப்பாங்க. ஆனால் பாபா சொல்லும்போது கம்மியாக அவங்க அனுபவிக்கிறாங்கன்றாங்க. கம்மியாக கிடையாது, சுகமும் கம்மி, துக்கமும் கம்மின்றாங்க. அப்போ சுகத்தை எப்படி பார்க்குறோம்ப்பா? பயங்கர சுகமாக இருக்கிறாங்கன்னு தானே பார்க்குறோம்.
அப்போ துக்கம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு. ஆனால் நம்ம 2500 வருஷம் அனுபவிக்க மாட்டோம். 1250 வருடம். அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். 500 வருடம் 400 வருடம் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சாகணுமே. அவங்க துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம துக்கத்துடைய பாகத்தையும் முடிச்சிடுறோம். ஏன்னா பாபா வந்துட்டார், பிடிச்சிடுறோம். அப்படியே பாபா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஆனாலும் அந்த அட்டைப்பூச்சி ஒட்டிக்கும் பாருங்கள். கிராமத்திலாம் குளிக்க போகிறாங்க ஏரியிலன்னா அப்படியே காலில் ஒட்டிக்கும், எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி பாபாவோட ஒட்டிக்கிறோம். போ நீ என்ன வேணாலும் போ, பாபா நான் அவனை விடவே மாட்டேன், அவ்வளோதான். எதுவுமே தெரியாது, எந்த வழியும் அனுபவமாகாது. பாபாவை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும். பாபா விட்டிங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ முக்கியமான பாகங்கள் ஹீரோயின்களால் தான் நடிக்கப்படும். அந்த ஹீரோயின் பட்டத்திற்குரியவர்கள் குழந்தைகளாகிய நீங்களே இல்லையா? உங்களை தான் எல்லா இடத்துலையும் வணங்குறாங்க. எல்லா மதத்துலேயும் இந்த ஏஞ்சல் அந்த ஏஞ்சல் மலக்குகள் எல்லாம் உங்களுடைய மகிமை தான். அப்போ ஹீரோ நீங்கள் தான். என்ன ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய பாகத்தை இங்கே நடிக்கிறீங்க, அந்த ஹீரோ பாகத்தை. ஸோ சுகத்தின் ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, ஆட்சி செய்கிறீங்க. அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுறது முதல்ல நீங்கள் தான். பிறகு துக்கம் நிரம்பிய இந்த ராவண ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறீங்க. பாபா சொல்கிற குழந்தைகளே, இந்த செய்தியை எல்லோருக்கும் நீங்கள் கொடுங்க. ஆசிரியராகி எல்லோருக்கும் இதை நீங்கள் புரிய வைக்கணும். யார் ஆசிரியர் ஆகலையோ அவங்க ரொம்ப கீழான பதவி அடைவார்கள். லவ் யூ பாபா. இது குரானில் இருக்குது. என்ன தெரியுமா இருக்குது? அது செலவுன்னு இருக்கும். கடவுளின் அருட்கொடையை பெற்று செலவு செய்யாதவர்களுக்கு நன்மை கிடையாது, நரக வேதனை உண்டு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? கீழான பதவி, என்னதான் சொர்க்கமாக இருந்தாலும் அது இங்கே கீழான பதவி அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு ஒப்பிடும்போது அவங்க அதிக வேலை செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கனால பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதே நரகத்தில் கண்டினியூ ஆகும்போது எப்படி இருக்கும்? பாபா சொல்கிறார், ஆசிரியர் ஆகாமல் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும் பொழுது தானே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவங்க கொடுக்க முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க தானே இல்லையா? 21 பிறவிக்கான செல்வத்தை கொடுக்குறீங்க. அவங்களுடைய காட்சி கிடைக்கும் பொழுது, ஆஹா இவங்களால தானே எனக்கு இந்த ஞானம் கிடைத்து இவ்வளவையும் அடையிறேன்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு முன்னாடியே ஒரு வினாடியும் அந்த ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க உள்ளுக்குள்ளே உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் அவங்க மேலே எவ்வளவு கருணை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே அவங்க ஒரு தந்தையுடைய மகிமையைத்தான் பாடுறாங்க இல்லையா? ஏன்னா உண்மையிலே கருணை வைத்தது எல்லாமே பாபா தான். நம்ம கருவியாக போனதுனால அந்த மகிமை நமக்கும் சேர்ந்து வந்துடுது. ஆஹா பாபா ஆஹா, இந்த குழந்தைங்க மூலமாக எங்களுக்கு எவ்வளோ நன்மை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படி இல்லையா? ஏன்னா பாபா குழந்தை ஆயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் பாபா தான் பண்ணுறாருன்னு. பட் இந்த குழந்தைங்க மூலமாக இவ்வளோ நன்மை செய்கிறீங்களே அப்படின்னு மகிமைப்பாடுவாங்க. அது ஆசீர்வாதம் ஆகும். ஸோ அது யார் மூலமாவது நடந்தே ஆகணும் இல்லையா? ஸோ பாபா தான் மற்றவர்களை இந்த காரியம் செய்ய வைக்கிறார். அனைத்தையும் மற்றவர்கள் மூலமாக நடத்தி காட்டுறார் பாபா. ஸோ எல்லாத்தையுமே உங்கள் மூலமாகத்தான் பாபா செய்கிறார். அதனால் நன்மை எல்லாம் உங்களுக்கே. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. என்னென்னா இந்த ராமாயணத்தில்
ராமர் வந்து குருகுல கல்வியை முடிச்சுட்டு வருவார். பெருசாக இளைஞனாகி தான் வருவார், சின்ன பையனாக போய். ராமர் அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே, அப்பா அம்மா எல்லோருக்கும் அவ்வளோ அன்பு ராமரை. ஆனால் ஒரு நாள் தான் இருந்திருப்பாங்க. அடுத்த நாளே விஸ்வாமித்திரர் வந்து, எனக்கு இந்த அசுரர்கள் ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்க, ராமரை கொடுங்க. ராமர் மேலே தான் ரொம்ப அன்பு இருக்கும் எல்லாருக்கும், மற்றவர்களை விட. ராமரை கொடுங்கன்னும்போது அப்படியே அவங்க அப்பாவுக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆகிடுவார். ஐயா, அவன் சின்ன பையன், அவ்வளோ பெரிய அசுரர்கள் வாழற காட்டில் அசுரர்களை இவன் எப்படி சமாளிக்க முடியும்? நான் வேணா வரனே, என் படைகள் ஃபுல்லாக வருமே அப்படின்னு அழுவார் அவர், தசரத மகாராஜா. ஸோ அப்போ ராமருடைய குரு சொல்லுவார், விஸ்வாமித்திரர் நினச்சிருந்தா யாரை வேணாலும் அழைச்சிட்டு போயிட முடியும், அவருக்கு ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ராமருக்கு அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அதனால தான் ராமரை கூப்பிட்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க ராஜான்னுவார். ஸோ அதே மாதிரி நாம் பண்ணுற சேவையை பாபா நினச்சா யார் மூலமாக வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அதற்கு கருவியாக நாம் ஆனதுனால நமக்கு தான் நன்மை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லை, எந்த குழந்தை எவர் ரெடின்னு கேட்குறாரு இல்லையா? எந்த சேவைக்கு டக்குன்னு ரெடி ஆகுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பொக்கிஷம் சேமிப்பாகிட்டே இருக்க போகுது. இல்லை, நான் பிஸியாக இருக்கிறேன்னா நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். ஸோ அதனால தான் இந்த கன்றை நட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பதவியை அடையிறீங்க. நீங்கள் ராஜா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்கியே தீரணும். உருவாக்காமல் எப்படி ராஜாவாக முடியும்? இப்போ இங்கே இருக்கிறவங்க மேலே உங்களுக்கு கருணை இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்க மேலே மட்டும் உங்களுக்கு எப்படி கருணை வரும்? அப்போ கருணை கொண்டு இங்கே நீங்கள் ஞானத்தை கொடுத்து பிரஜைகளாக உருவாக்கும் பொழுது அந்த பிரஜைகளின் மீது ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை பாபா உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இந்த வெற்றி மாலையில் மேலே பாபாவுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜாக்களாக ஆகிறாங்க. மாலை உருவாகணும் இல்லையா? உங்களை நீங்களே கேளுங்க, இந்த மாலையில் நான் எந்த நம்பரில் பக்கத்தில் வருவேன் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப முக்கியமானது நவரத்தினங்கள் 9 பேர். ஸோ அதில் ஒன்று வந்து பாபா. ஏன்னா மற்றவர்களை வைரமாக்குபவர் அவரை தான் நடுவில் வச்சுருப்பாங்க. அந்த நவரத்தின மோதிரத்தில் நடுவில் ஒரு ரத்தினம் இருக்குல்ல, அது பாபாவுடைய நினைவு. அதே மாதிரி நீங்கள் மாலை சுற்றுறீங்க, ஜபமாலை உருட்டுறீங்கன்னா ஒத்தையாக ஒரு மணி வந்து நிற்கும் பாருங்கள், அதை மலருன்னு சொல்லுவோம். அதுவும் பாபாவையே குறிக்கிறது. இறுதியில் அந்த ராஜ்யத்திற்கு போக போகிற, ராஜ்ய வம்சத்துக்கு போக போகிற முக்கியமான மணிகள் யார் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த 8 நாராயணன் யாருன்ட்டு. அதை வச்சு தானே பக்தியில் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாராயணனை மறந்துட்டாங்க பாவம். இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அது லவ் யூ பாபா. அதை வந்து முஸ்லீம் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான், குரானில் போட்டிருக்கான். கடவுளை வந்து பார்க்க முடியாது, ஆனால் இப்போ இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, கடைசியில் மறுமையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. எப்போவுமே அவரை பார்க்க முடியாது. ஸோ அப்போ எதை பார்ப்போம்னா நம்முடைய மறுஜென்மம், சொர்க்கம், நம்மளுடைய அடுத்த பிறவி, இதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் தண்டனையை அனுபவிக்கிறாங்கன்றதும் நீங்கள் பார்ப்பீங்க, காட்சியில் கிடைக்கும். 5000 வருஷமாக இதுதான் இங்கே பெரிய விஷயம். இப்போ 5000 வருஷம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? முடிந்த பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்தின் காட்சியோடு நிறுத்த மாட்டார். இப்போ நீங்கள் அலட்சியமாக இருக்கிறதுனால அங்கே வெட்டியான ஆகிறது சொர்க்கத்தில் மட்டும் இல்லை, அடுத்து நரகத்தில் நீங்கள் என்னென்ன படுறீங்கன்றதெல்லாம் வரும். அப்போ ஆஹா, இங்கே அலட்சியமாக விட்டதுனால தானே அங்கே கஷ்டப்படுறோன்னு துடிப்போம்.
ஒவ்வொருத்தரும் எப்படி தண்டனை அனுபவிக்கிறாங்கன்றது காட்சியில் தெரியுன்றார். யஜ்யத்தின் ஆரம்பத்தில் சூக்ஷ்மவதனத்தில் தெய்வீக காட்சிகளாக இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க டிரான்ஸில். ஸோ இதெல்லாம் குப்தமாக இருக்குது. ஆத்மா தண்டனையை அனுபவிக்குது இல்லையா, அதுவும் நாடகத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. ஆத்மாக்கள் கர்ப்ப ஜெயிலில் தண்டனையை அனுபவிக்கிறாங்க. ஸோ ஆத்மா தண்டனை அனுபவிப்பதும் நாடகத்தில் ஒரு பகுதியாக இருக்குது, பதிவாகி இருக்குது. அதேமாரி கர்ப்ப ஜெயிலில் ஆத்மாக்களுக்கு தண்டனை கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த கடைசி நேர தண்டனையெல்லாம் பார்த்திங்கன்னா தர்மராஜ் எல்லாம் கர்ப்பத்தில் தான் கிடைக்குது போல இருக்குது. எப்போ இந்த கர்ப்ப ஜெயிலில் இருக்கிறாங்களோ அப்போ தர்மராஜை பார்த்து அழுவாங்களாம், விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு. ஸோ அப்போ என்ன தான் காட்சி கிடைக்கும்னு தெரியல, அந்த அளவுக்கு துடிக்கிறாங்கன்னா. இல்லை என்னை விட்டுருங்க வெளியில் போகிறேன்ட்டு அழுது அந்த 10 மாதம் 10 மாதத்தில் 6 மாதம் இருப்பாங்க இல்லையா. இப்போ வேறு அடிக்கடி அபார்ஷன் வேறு ஆகுது, அதுவே ஒரு பெரிய தண்டனை தானே. இல்லை அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை அது இதுன்னு சொல்லி தான் அபார்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகுதுன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தால் அது வந்திருக்கும். அது அபார்ஷன் வேறு பண்ணுறாங்கன்னு போது இன்னும் எவ்வளோ தண்டனை அனுபவிக்கும். கொடுமை. ஸோ அதுவுமே ஒரு விதத்தில் அதையும் மீறி மனவளம் குன்றியவர்கள் பிறக்கத்தான் செய்கிறாங்க நிறைய பேர். இப்போ நிறைய திரும்புகிற பக்கமெல்லாம், அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தராவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ உலகம். உண்மையிலே எல்லா நோயும் கர்ம கணக்குனால தான் வருகிறது. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். எது சரி அப்படிங்கிறத பாபா கண்டிப்பாக நமக்கு சொல்லுவார். ஸோ அதனால தான் நம்ம இப்போ சரியானவர்களாக மாறுறோம். யார் பாபா கிட்டேருந்து அதிக பலத்தை பெறுகிறார்களோ அவர்கள் தான் சரியானவர்களாக இருக்க முடியும். அதன் மூலமாக தான் அந்த சரியான உலகம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக நாம் மாறுறோம். அவ்வளவு சக்தியை நிரப்பிக்கிறோம். ஸோ இதில் குழப்பத்திற்கான விஷயமெல்லாம் கிடையாது, சண்டை போடுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு போதிய அளவுக்கு சக்தி இல்லை, பலம் இல்லைன்னும் போது தான் குழப்பம்லாம் வருது. அரை கல்பத்திற்கு தேவையான அளவுக்கு பலத்தை நாம் சேமிச்சுக்கிறோம். இப்பயே ஆக்சுவலாக முழு சக்கரத்துக்குமே இந்த பலம் தான் வருது. ஆனால் அது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக தான் சக்தியை எடுக்கிறீங்க. எல்லோரும் ஒரே அளவு சக்தியை அடைவது கிடையாது. ஏன்னா எல்லோரும் ஒரே பதவியையும் அடையிறது கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது. இந்த நாடகத்தில் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டிருக்குது. சிலர் ரொம்ப நாடகம் முடிகிற நேரத்தில் சிலர் வருவாங்களாம், ஓரிரு பிறவி மட்டும் எடுப்பாங்களாம், பிறகு உடலை விட்டுருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் தீபாவளி டைம் கொசு மாதிரின்னு சொல்கிறார். ஸோ அது ஆக்சுவலாக நம்ம பாஷையில் ஈஸில் எடுத்துக்கலாம். இல்லை அந்த மழை பெய்கிற டைமில் அந்த தெரு லைட்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கடகடன்னு ஈசல் அப்படியே நைட்டு காலைல பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க வாழ்க்கைன்றார். வருவாங்க, ஆடுவாங்க, அப்படியே விழுந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரிஜினல் சுகத்தை அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த ஈசல் எத்தனை இறந்ததுன்னு உங்களால் எண்ணவே முடியாது. மனிதர்களையாவது நீங்கள் எண்ணிடலாம். ஆத்மாக்கள் ஆரம்பத்திலே யாரெல்லாம் வராங்களோ பூமிக்கு அவங்களுக்கு தான் நீண்ட ஆயுள் இருக்கும். ஸோ நீண்ட ஆயுளோடு சொர்க்கத்துக்கு போக போகிறோம். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும்.
இருக்கிறதுலே அதிக ஆயுள் எனக்கு தான் இருக்க போகுது, எங்களுக்கு தான் இருக்க போகுது, அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் போக போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி பாருங்களாம், இந்த ஒரு 30-40 குழந்த திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு மரண பயம் வந்துடுது. அதனால தான் உடனே இன்சூரன்ஸ் போட்டுடுறாங்க. குழந்த பிறந்த உடனே மரண பயம் இன்னும் அதிகமாகுது, உடனே குழந்த பேரில் ஒரு இன்சூரன்ஸு. ஸோ இந்த மரண பயத்தை வச்சு நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. இந்த வேலையே சொர்க்கத்தில் கிடையாது, யாருக்கும் எதுவும் ஆகாது, முழு பாகத்தை நடிப்பீங்க. ஸோ எப்படி உங்களுடைய முழு பாகத்தை நடிக்கிறீங்கன்றதை தான் பாபா புரிய வைக்கிறேன். இப்போ எப்படி படிக்கிறீங்களோ அதற்கேற்ற பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் மேலிருந்து கீழே வருவீங்க. ஸோ இப்போ படிப்பின் ஆதாரத்தில் தான் எல்லாமே இருக்குது. இது புது உலகத்திற்கான படிப்பு. பாபா சொல்கிறார், இதை பல கோடி தடவை இதற்கு முன்பும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், பல கல்பங்களாக. இந்த படிப்பு அழிவற்றது. ஏன்னா பாபா அழிவற்றவர்கிட்ட இருக்குது இல்லையா. இதோடைய பலனும் அரை கல்பத்துக்கு வரப்போகுது. 2500 வருடத்துக்கு உட்காந்து சாப்பிட போகிறீங்க. வெறும் 20-30 வருஷம் எடுத்த படிப்புடைய பலன்னா இது என்ன மாதிரி படிப்புன்னு யோசிச்சு பாருங்கள். அழியக்கூடிய படிப்பின் மூலமாக உங்களுக்கு தற்காலிக சந்தோஷம்தான் அனுபவமாகுது. யாராவது இப்போ வக்கீலாகி இருக்கிறாங்க அப்படின்னா சரீரத்தை விட்ட உடனே வக்கீலாக மாட்டார். வேணால் 5000 வருஷம் கழிச்சு இதே நேரம் மீண்டும் வக்கீல் ஆகலாம், அவ்வளவுதான். ஸோ எந்தெந்த பாகத்தை யார் யார் நடிக்கிறாங்களோ அதே பாகத்தை தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்க நடிப்பாங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. ஸோ ஒருவர் தேவதை ஆகிறாரா இல்லை வரும்போதே சூத்திரனாக தான் வராரா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கல்பத்திலும் அதே தான், திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் அவங்களுடைய பாகம் இருக்கும். சின்ன வித்தியாசம் கூட இருக்காதுன்ற, அதுதான் மிகப்பெரிய தண்டனையும் கூட, மிகப்பெரிய சந்தோஷமும் கூட சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே வந்துட்டிங்கன்னா. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கேட்கலாம், எது பாபா உயர்ந்தது, நாங்கள் பண்ணுற முயற்சியா அதற்காக கிடைக்கிற அந்த பலனா? பாபா சொல்கிறாரு, முயற்சி செய்யாமல் பலன் கிடைக்காது, எந்த பரிசும் கிடையாது. நாடகத்தின் படி முயற்சி செய்து தான் இந்த பலனை அடையிறீங்க. எல்லாமே நாடகத்தின் படியே நடக்கிறது, முயற்சி சார்ந்தே இருக்கிறது. சிலர் முயற்சி பண்ணுறாங்க, பலர் முயற்சி பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே பாபா குழந்தை ஆன பிறகும் முயற்சி பண்ணாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். எந்த விதமான முயற்சியும் பண்ணுறதில்ல, எந்த விகாரத்தையும் விடுறதில்ல, ஞானத்தை கொடுக்கறது கிடையாது மற்றவர்களுக்கு, அவர்களுக்கு எந்த பரிசும் கிடையாது. ஸோ உலக நாடகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதோ அது அத்தனையும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அதனால் நம்ம டென்ஷன் ஆக தேவையில்ல. பாவம் அந்த ஆத்மாவுடைய நடிப்பே அப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார், நாம் அலட்சியமாக இருக்கிறதுக்கு இல்லை. சரி, அந்த ஆத்மாவுடைய நடிப்பு அப்படி இருக்குது போல இருக்குன்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் பாபா சொன்னார்ல, முயற்சி பெரியதா அல்லது பலன் பெரியதா? பாபா சொல்கிறார், நீங்கள் என்ன தான் கடுமையான முயற்சி பண்ணாலும் நீங்கள் அடையிற பலனுக்கு ஒப்பிடும்போது அந்த முயற்சி ஒன்றுமே கிடையாதுன்றார். இல்லை, அந்த ஆக்சிலரேட்டராக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சிலரேட்டர் தான் நினைக்கிறேன், சைக்கிள்லே வரும் கீர் இல்லை, ஸ்லைட்டாக மெரிச்சாலே அது வேகமாக ஓடும் அந்த கீர் சைக்கிளில். நீங்கள் மெரிக்கிற அளவுக்கு அது ஓடாது, மெரிக்கிறத விட பல மடங்கு அதிகமாக ஓடும். தேர்ட் கியர்
4th கியர்லலாம் போட்டால். அந்த மாதிரி தான் நீங்கள் அடையிற பலன் அது ஒரு கோடியாவது கீருன்னு வச்சுக்கலாம். இங்கே ஸ்லைட்டாக அசைப்பீங்க, அங்கே அவ்வளோ பெரிய மாற்றம் நிகழும். ஸோ அதனால் பலனோடு ஒப்பிடும்போது நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டமும் ஒன்றும் கிடையாது, முயற்சியும் ஒன்றும் கிடையாது. அந்த முயற்சியை கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களேன்றார். நினைக்க மட்டும்தானே பாபா சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவிலும் அதோடைய பாகம் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து கடைசி உள்ள எல்லா பாகமும் அப்படியே பதிவாகி இருக்குது. 5000 வருடத்தின் நடிப்பு இந்த ஆத்மாக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சாலே எவ்வளோ ஆச்சரியப்பாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், சத்தியுகத்தின் உங்களுடைய உடலை பார்க்க முடியும், முயற்சி பண்ணுங்கன்ற. நீங்கள் அந்த சத்தியுகத்தில் நான் எப்படி இருப்பேன், எல்லாரும் எப்படி இருப்பாங்க, அதை முயற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு விதத்தில் அருந்ததி படத்தில் உனக்குள்ளே போய் பார், உன்னுடைய கடந்த காலத்தை பாருன்னு அருந்ததிக்கு சொல்கிறது நம்மக்கிட்ட பாபா சொல்கிறது அங்கே வெளிப்படுது. ஆனால் அதில் நெகட்டிவாக காட்டுறாங்க, இங்கே பாசிட்டிவாக சொல்கிறார். அதே மாதிரி ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ள 84 பிறவிகளின் பாகம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை, இப்போ கிறிஸ்தவ ஆத்மானா அதிகபட்சம் 2000 வருஷம் இல்லையா? ஸோ அந்த பிறவி அதில் பதிவாகி இருக்கும். நீங்கள் வைரம் மாதிரி ஆகுறீங்க, இப்போ பிறகு போக போக சோழி மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ இப்போ மட்டும்தான் இந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லை ஒரு குழந்த மாதிரி தான், குழந்த பிறக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே வளர 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 வயசாக என்ன ஆகுது அதோடைய நிலமை. அதே மாதிரி தான் ஆத்மாவும் சொர்க்கத்தில் வரும்போது சூப்பராக இருக்குது, அப்படியே நரகத்துக்கு வர வர ஒன்றுத்துக்கும் உதவாததாக மாறிடுது. ஸோ இது பைபிளில் அழகாகவே போட்டிருப்பாங்க. இப்போ இதிலெல்லாம் ஹீரோ தான், ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம். அதில் அப்படி கிடையாது, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே கீழான நிலைக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு கதையுமே அதே மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ இது காலச்சக்கரத்துடைய ரகசியம் அதில் வருது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, அது நம்முடைய கதைன்னு தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், இப்போ தான் இந்த விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இது உங்கள் கதை. யாராவது ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு புத்தி இல்லை, அதனால் அவனால் எதையும் தாரணை கிரகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பலவிதமான ஆத்மாக்களின் சிருஷ்டி மரம். ஸோ ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் குணாதிசயமும் வெவ்வேறு இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கிறவங்க, என் கூட படித்த ஒரு பையனே ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரியே தான் இருப்பான். ஒரு மாதிரி சிரிச்சிட்டு குணா கமல் மாதிரியே இருப்பான். ஆனால் அவன் பெரிய கோடீஸ்வரர், அவங்க அப்பாவுமே பணக்காரர் தான். பட்டு இவன் அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் பார்க்குறான். ஸோ அப்போ படிப்பு தான் வரலையே தவிர மற்றதெல்லாம் சூப்பராக. ஏன்னா அது மாதிரி அவன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டக்குன்னு காலில் விழுறதுனா விழுவான். அதனால் அவன் ஒரு லூஸ் மாதிரியே இருந்தான். ஆனால் அது பிஸ்னஸுக்கு தேவைப்படுறதா இருக்குது. ஸோ சொல்லுவாங்களே, உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஸோ அதனால் எதை வைத்து நாம் எடை போட்டவே முடியாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை இருக்கும். பாவம் செஞ்சால் அந்த சிறப்புத்தன்மை மறைஞ்சி இருக்கும், அவ்வளோதான். அந்த பாவ கணக்கு முடிஞ்சவொடனே திடீர்னு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். விகேடி பாலன் அப்படி தானே, மென்டலாகவே தெரிஞ்ச ஒரு கஞ்சா அடிக்டாக இருந்து ஒரு மென்டலாக இருந்து திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் திருப்பம் வருது பாருங்கள். ஒரு போலீஸ்காரர் அடித்த உடனே அந்த மனநலம், அந்த புத்தி பேதளிச்சது சரியாக போயிடுச்சு. டக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்காராரு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். உடனே இந்த இடத்துல 2 ரூபா வருது பரவாயில்ல அப்படின்னு சேர்த்தது டக்குன்னு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மைண்டு தூண்டி விடுது பாருங்கள். அவர் எங்கே போய் படித்தார்? அதனால் அவர் சொல்லுவார், எல்லாம் பிறக்கும்போதே புத்திசாலியாக தான் பிறக்கிறாங்க, கடவுள் புத்தி வச்சு தான் படிக்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லி தான் அவனை முட்டாளாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இளையராஜா கூட சொல்லியிருப்பார், நான் எங்கே போய் படித்தேன் அப்படி கேட்பார். பாபா மட்டும்தான் இந்த சிருஷ்டி மரத்துடைய ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறார், கல்ப விருட்சத்தை புரிய வைக்கிறார்.
ஸோ கல்பவிருட்சம், பலவிதமான ஆத்மாக்களின் தர்மங்களின் மரம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதோடைய நினைவாக இதை ஆலமரத்தோடு ஒப்பிட்டு பாபா சொல்லுவார். இல்லை, ஆலமரம் அந்த மெயின் தண்டு இல்லாட்டினாலும் விழுதுகளின் ஆதாரத்தில் நிற்கும். அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஆதாரமே தேவதை தான். அந்த தர்மம் இப்போ இல்லாமலே மற்ற தர்மங்களின் ஆதாரத்தில் நின்றுட்டு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆலமரம் அப்படியே பெருசாக போய்கிட்டே இருக்கும். அந்த விழுதின் ஆதாரத்தில் அதான் விழுது தாங்கிக்குது. அந்த ஒரு மரம் தான் அப்படி ஒரு அதிசயமாக இருக்குது. இதை புரிய வைக்கணுன்றதுக்காகவே படிச்சிருப்பார் போல இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது இந்த இயற்கையும். குழந்தைங்க ஆத்மாக்கள் அழிவற்றதுன்னு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி உடல் கண்டிப்பாக அழிஞ்சிடும். நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. அதுதான் இந்த ஞானத்தை தாரணை பண்ணுது. ஸோ ஞானத்தை தாரணை பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் தான் நீங்கள். அந்த ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுக்குது. ஸோ உங்களுடைய உடலோ மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? குழந்தையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே பெருசாகி அப்படியே வயசாகி இதுலேயே மாறுது. அடுத்தது இந்த உடலை விட்டுட்டு போய் இன்னொரு உடலை வேற எடுக்குது. ஆனால் ஆத்மா இந்த உடலில் குழந்தையாக இருக்கும்போதும் அதே சைஸு தான், உடம்பு பெருசாகும்போதும் அதே சைஸ் தான், வயசாகும்போதும் அதே சைஸ் தான், இறக்கும்பொழுதும் அதே சைஸ் தான், இன்னொரு உடல் எடுக்கும்போதும் அதே சைஸ் தான். எத்தனை உடல், நாராயணன் உடல்லேருந்து கடைசி பிரம்மா உடல் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது ஆத்மா. உடல் தான் மாறிச்சு, ஆத்மா ஒன்றே தான். ஸோ வெவ்வேறு உடல் எடுத்து பாகத்தை நடிக்கிறீங்க. இது புது விஷயம். ஸோ எனக்கு தோணும், ஆக்சுவலாக எங்கே போனாலும் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டரை பார்த்தா நான் கண்டக்டராக இருந்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு தோணும். ஒரு சமையல்காரனை பார்த்தா நான் சமையல்காரனாக இருந்தாலும் நான் நல்லா பண்ணுவேன், வேலைக்காரனாக இருந்தாலும் நான் அப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருப்பேன் அப்படி தோணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா பாகமும் நமக்குள்ளே இருக்குது, நடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் நமக்கு எதை பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. எவ்வளோ புது விஷயம், எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் இல்லை? இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். இதை நினச்சி பாருங்களாம். அதாவது சொர்க்கத்தில் என்ன உடம்புன்றதோட முன்னாடி ஜென்மம் என்ன உடல் எடுத்திருப்போம். அந்த உறவு எங்கேயாச்சும் தொடர்ந்து இருக்கும்ல, அந்த வம்சம். ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? குழந்தைங்களுக்கு இப்போ இந்த புரிதலை பாபா கொடுக்குறார். முந்தைய கல்பத்திலையும் இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா பாரதத்தில் தான் வரார். ஸோ இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக போன கல்பத்திலையும் ஒவ்வொரு கல்பத்திலையும் நாம் தான் புரிஞ்சுக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இப்போ பல கோடி மடங்கு சந்தோஷமே இதுதான். ஏன்னா பல கோடி தடவை நம்ம இதை புரிஞ்சிருக்கிறோம், பல கோடி தடவை அடைஞ்சிருக்கிறோம். அதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷம். இதே பாரத பூமியில் வரார். அவர் வர பாரத பூமியில் நாம் பிறந்திருக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சம் தூரமாக தான் பிறந்துட்டோம், பட் இருந்தாலும் பாரதத்தில் தானே பிறந்திருக்கிறோம். இப்போதைக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா? நார்த் இந்தியாவை விட அங்கே எந்த பார்த்தாலும் பொல்யூஷன், எல்லா விதத்துலையுமே பிரச்சனை அது இதுன்னு நடக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம இருக்கிற இடம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. அங்கே கடுமையான குளிர், கடுமையான வெயில்லாம் இருக்கும். இங்கே அதுவுமே கிடையாது. நாம் இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் அவங்க ஸ்தூலமாக ஜகாத் கொடுக்கணும், அதாவது உணவு கொடுக்கணும், காசு கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள். கடைசியில் இந்த செய்தியை பெறாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் யார் மூலமாவது பாபா கொடுத்துடுவார். கொடுக்குறவங்க கொடுத்து வச்சவங்க பாக்கியவான்கள். நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் தான் இழக்கிறீங்க. ஏன்னா எல்லோருக்கும் இந்த செய்தியை கேட்பதற்கான உரிமை இருக்குது. பாபாவுடைய ஆஸ்தி அடையிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமை இருக்குதுனாவது நீங்கள் சொல்லணும்ல. இப்படியே சொல்லுங்கள், இது உங்களுடைய உரிமைன்னு சொல்லுங்கள். சொர்க்கம் உங்களுடைய உரிமை.
இல்லையா? ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமைன்றாங்க. ஆனால் அது நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணுறது. அதனால் உங்களுக்கு பெருசாக எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் ஓட்டு போடாட்டினா பெருசாக நஷ்டமும் கிடையாது. ஆனால் இந்த உரிமை எடுக்கலைன்னா உங்களுக்கு நஷ்டமோ நஷ்டம். நீங்கள் அதாவது எல்லோரும் கடவுளுடைய குழந்தை தானே, கொஞ்சமாவது அப்பா பேசுனதான் அவங்க கேட்கணும் இல்லை? அப்பா கொடுக்குற ஞானத்தை கொஞ்சமாவது அவங்க கேட்கணும் இல்லை? கொடுங்கன்றார். ஏன்னா அவங்களும் என்னோட குழந்தை தானே. அப்படி இதுதான் கருணை, இதுதான் கருணை இல்லையா? பாபா சொல்கிறார், ஆத்மாக்களாகி உங்கள் எல்லாருடைய அப்பா நான். பாருங்களா, அப்போல்லாம் 10-15 குழந்தை, இன்னும் நிறைய குழந்தைகள், ஏன்னா நிறைய மனைவிகள்லாம் ராஜாக்களுக்கு இருப்பாங்கன்னுவாங்க. ஸோ அப்போ நிறைய குழந்தைகள் கூட இருந்திருக்கலாம். அப்போ அத்தனை குழந்தைங்களையும் தன்னுடைய குழந்தை நினைக்கிறதே பெரிய விஷயம் தானே. இன்றைக்கி பிறக்கிறதே 1 அல்லது 2 குழந்தை, அந்த 2 குழந்தையிலே பாரபட்சம் பார்க்கறது, அந்தளவுக்கு மனிதனுடைய மனம் சுயநலமாக மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த 10-15 குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை மட்டும் இல்லை, மற்றவர்களிடமே அந்த அன்பு இருந்திருக்கும் மனிதர்களுக்கு. எப்படி இருந்திருக்கும்? இப்போ பாபாவுக்கு இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் நான் அப்பா தானே அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கன்றார். ஒரு விதத்தில் அவர் கெஞ்சுறா மாதிரி இருக்குது பாபா சொல்கிறது இல்லையா? கொஞ்சமாவது என் குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். ஸோ பாபா ஞானம் அடைஞ்சிட்டோம், அடையாதவர்களுக்கு கொடுங்க, அவங்களும் என் குழந்தை தானே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாருமே அவரை தானே வணங்குறாங்க. சிருஷ்டியின் முதலிடை கடையை பற்றி பாபா கிட்ட இருந்து படிக்கிறதன் மூலமாக தான் ஆத்மாக்களுக்கு பதவி கிடைக்கிது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமத்தில் போய் ஓய்வு எடுத்துடுறாங்க. ஞானத்தை எடுத்தவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வராங்க. ஸோ பாபா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறார். ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, கடவுளே உன் லீலையே லீலை, என்ன ஒரு லீலை, அற்புதமான லீலை, என்ன ஒரு விளையாட்டு, திருவிளையாடல்னுவாங்க. ஸோ இந்த பழைய உலகத்தை புதியதாக மாற்றுறது தான் அவருடைய விளையாட்டு. அவருடைய திருவிளையாடலே பழைய உலகத்தை புது உலகமாக சொர்க்கமாக மாற்றுவது தான். அந்த விஷயத்தை நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மனிதர்களாகிய, அதாவது மனிதர்கள் மட்டும்தானே இதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் பாபா மனித உடலில் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் அதுவும் இதை சொல்கிறார். பாருங்களா, மனிதர்கள் தான் இதை புரிஞ்சிக்க முடியும், ஆனால் புரிஞ்சுக்கிறது நீங்கள் தான். அப்போ நம்ம மட்டும்தான் மனிதர்களாகவே பாபாவுக்கு தெரிகிறார். இல்லை, மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கன்றார் ஞானத்தை, அது வேறு விஷயம். ஆனால் மனிதர்கள்னால் இதை தெரிஞ்சுக்கணுமே. அப்போ இதை தெரிஞ்சிக்கலன்னா அவங்க மனிதர்களா? அதனால தான் பாபா நம்மக்கிட்ட தான் இதெல்லாம் சொல்கிறார். இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுங்க கொஞ்சமாவது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க ஏழைகள், பாவம், வெறுங்கையோடு போகிறாங்க. இங்கே இப்போ பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிலைமை ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ பாபா ஞானம் நிரம்பியவர், உங்களையும் ஞானம் நிரம்பியவராக மாற்றுறார். ஸோ வரிசைக்கிரமமாக நாம் அப்படி ஆகிறோம். யார் ஸ்காலர்ஷிப் அடையிறாங்களோ, பாபா கிட்ட உதவித்தொகை பெறுகிறார்களோ, அவங்கள தான் ஞானம் நிரம்பியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஊக்கத்தொகை என்னது? சொர்க்கத்தின் உயர்ந்த பதவி தான். நல்லது. செம அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான பாப்தாதாவுக்கு இனிமையான குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா சொல்கிறாங்க, அனைத்து ஆத்மாக்களும் ஆண் குழந்தைகளே அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். அதேமாரி நான் என் அப்பா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். எப்போவுமே ஆஸ்தி அடையிறதில்ல, முழு ஆஸ்தி, அது என்னுடைய சொத்து. இங்கே லௌகீகத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் சொத்து கூட இது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அதை நாம் விடக்கூடாது. சொர்க்கத்தில் முழு ஆஸ்தி அடையணும். ஸோ எவ்வளவு முடியுமோ இந்த ஞானத்தை படித்து, எவ்வளவு முடியுமோ மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக்குங்கள். இவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆக்கிடணும். இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம பாக்கியத்தை உருவாக்குறது எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறோம், இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் நம்ம பிறந்துட்டோம், இப்போவும் பயன்படுத்திக்கலைன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ முழு உலகத்திலும் என்னென்னலாம் நடிப்பை எல்லோரும் நடிக்கிறாங்களோ அது எல்லாமே நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுலேயே முயற்சியும் அதற்கான பலனும் கூட பதிவாகி இருக்குது நாடகத்திலே. ஸோ அதனால் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், முயற்சி இல்லையில் பலனும் இல்லை. முயற்சி செய்தால்தான் அதற்கான பலன் கிடைக்கும், இல்லாட்டினா பரிசு கிடைக்காது. இதை கூலி அப்படின்ட்டு குரானில் சொல்லப்படும், அல்லாஹ் கூலி கொடுப்பார் மறுமையில் அப்படின்ட்டு. செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். எல்லா விதமான சேவையும் உண்மையான உள்ளபூர்வமான அன்போடு செய்யக்கூடிய உண்மையான ஆன்மீக சேவாதாரி ஆகுங்கள். ஆன்மீக சேவாதாரினா என்ன? ஆத்மாவுக்கு சேவை செய்கிறோம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற சேவை எப்படிப்பட்ட சேவையாக வேணாலும் இருக்கட்டும், எந்த விதமான சேவையாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் அதை நீங்கள் உண்மையான உள்ளபூர்வமான அன்போடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 100% மார்க்கு கிடைக்கும். அதனால் எந்த சேவை செய்தாலும் அதை எரிச்சலோடு பண்ணக்கூடாது, சும்மா பேருக்கு நானும் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது, உள்ளபூர்வமாக பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு சில சேவை நீங்கள் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் பண்ணுறீங்க இல்லையா, எப்படியும் பண்ண தானே போகிறீங்க, அதை ஏன் உள்ளபூர்வமாக பண்ணக்கூடாது? ஏன்னா உங்களுடைய சேவையே தவறாக போனதை சரி பண்ணுறது இல்லையா, உலகமே தப்பாகிடுச்சு, இதை சரி பண்ணுறது தான் உங்களுடைய சேவையே. இப்போ நீங்களே எரிச்சலாக இருந்தால் அது எப்படி சேவையாக முடியும்? சரியானவர்களாக எப்படி இருக்கிறதுன்றதை உங்கள் நடத்தையின் மூலமாக நீங்கள் காட்ட போகிறீங்க எந்த சேவை செய்தாலும். ஸோ எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது தான் உங்களுடைய சேவையே. அப்போ எரிச்சலாக இருந்தால் எரிச்சல் வைப்ரேஷன் எல்லாம் போகும். அனைத்து ஆத்மாக்களையும் யோகி இரண்டுமாக மாற்றுறது, யோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது யோக்கியமானவர்களாக தகுதி வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு ஆத்மாவையும் மாற்றி யோகி ஆத்மாக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவது தான் நம்ம சேவையே. உங்களை நிந்தனை செய்பவர்களையும் முன்னேற்றுவது தான் உங்களுடைய சேவையே. தேவையான நேரத்தில் அவர்களுக்கு துணையையும் உதவியையும் கொடுப்பது தான் உங்களுடைய சேவையே, உங்களுக்கு நிந்தனை செய்பவர்களுக்கும். அந்த மாதிரி யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரிகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: பிராமண வாழ்க்கையின் புதுமையே தூய்மை தான். இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மை தான் இல்லையா. தூய்மை அது ரொம்ப முக்கியம். என்ன புதுசாக என்ன பிரம்மகுமாரிகள் எங்கேயும் இல்லாதது சொல்லி கொடுத்துட்டாங்க? கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறது, எண்ணத்தில் கூட சின்ன சலனம் யாரை பார்த்தாலும் வராமல் இருக்கிறது, காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, ஒரு இறைவனே வாழ்க்கையாக நினைத்து வாழ்வது, அந்த பரிசுத்தமானவரை நினைத்து நினைத்து பரிசுத்தம் ஆகிறது. இதுதான் இந்த ஞானத்தின் அஸ்திவாரம், பிராமண வாழ்க்கையின் புதுமையே. ஸோ அதே மாதிரி இந்த சேவை எந்த சேவையாக இருந்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஏன்னா எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், சரி பண்ணணும், தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றணும், யோகிகளாக மாற்றணும், நிந்தனை செய்பவர்களையும் உயர்த்தணும், அவங்களுக்கும் தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் உதவி செய்யணும். அந்த மாதிரி சேவை செய்கிறவங்க தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரின்னு வரதானத்தில் சொல்கிறார். இது சொல்லும்போது இப்போ சமீபமாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், நடிகர் அஜித்குமாருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை கிடையாது, இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஏதோ தான் குழந்தை பிறந்துச்சு. ஸோ அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆண்மை இல்லாதவர் அந்த மாதிரி ஏதோ எழுதிட்டாருப்பில் இருக்குது. எழுதி கொஞ்ச நாள்லேயே பார்த்தா அவர் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாராம், ரொம்ப சீரியஸாக உயிருக்கே போகிறாரு நேரம். இது அஜித்துக்கு தெரிஞ்ச உடனே தேடி கண்டுபிடிச்சி போய் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா ஃபீஸையும் அவரே கட்டினாராம். இப்போ அஜித்தோடைய அசிஸ்டன்ட் கேட்டாராம், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம்,
இந்த மாதிரி நேரத்தில் ஈகோவெல்லாம் தூக்கி கடைசிட்டு போய் உதவி செய்கிறது தான் மனிதாபிமானம் அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், கலியுகத்து மனிதனுக்கே அப்படி இருக்கிறாங்கன்னா நாம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அன்பு மட்டும் அன்பே அதுக்கு தான் உலகத்துக்கே சக்தி கொடுக்க எல்லாருமே என்னுடைய குழந்தைன்ற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னபூர்ணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் என்னுடைய குழந்தை தான்றாங்க. அவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.